காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ராஜா குரங்குக்கு 2 குழந்தை பிறக்குது. அதுல முதல் குழந்தை ரொம்பவே வீக்கா கொஞ்சம் கூட சத்து இல்லாம இருக்கு. ஆனா ரெண்டாவதா பிறந்த குழந்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா பலசாலியா இருக்கு. ஆனா இவங்களோட வழக்கப்படி இந்த ராஜாவோட முதல் குழந்தை தான் அடுத்த ராஜாவா இருக்க முடியும். இந்த வீக்கா இருக்கிற இந்த குழந்தைய அடுத்த ராஜான்னு சொன்னோம்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இதனால அங்க இருக்கிற ஒரு சூனியக்கார குரங்கும் உங்களோட முத புள்ளைய கொன்றுங்க, ரெண்டாவது புள்ளைய ராஜாவா அறிவிச்சிடலான்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ராஜா குரங்கும் மந்திரியை கூப்பிட்டு முதல் குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து இது யாருக்கும் தெரியாம மலைகள்ல இருந்து கீழே போட்டு கொன்றுங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ராஜாவோட மனைவியை பார்த்தா பிரசவ வழியிலேயே 2 பிள்ளைகளை பத்திட்டு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி இறந்துடுறாங்க. இந்த சூனியக்கார இந்த குரங்கும் அந்த ரெண்டாவது பிள்ளையை தூக்கிட்டு போய் அடுத்த ராஜா இதுதான்னு அறிவிச்சிருது. இந்த பக்கம் பார்த்தா இந்த மந்திரி குரங்கு அந்த முதல் குழந்தைய கீழே போட்டு கொள்ளலான்னு வருது. கீழே பார்த்தா ஒரு வெறி பிடிச்ச ஓனாயி அந்த குரங்க சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த குரங்க கீழே போடுறப்ப இந்த குரங்கு அந்த மந்திரியோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு கீழவே விழமாட்டியுது. இதனால மந்திரிக்கு இந்த குட்டி குரங்க கீழே போடுறதுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் ராஜாவோட வாக்க மீறிட கூடாதுன்னு அந்த குரங்க கீழே போட்டுருது. அந்த குரங்கு கீழே விழுறப்ப நிறைய மரங்கள் கிளைகள் எல்லாம் பட்டு கீழே விழுது. அப்ப அங்க மரத்துல இருக்கிற ஒரு கிளையில மாட்டி இந்த குரங்கோ கீழே தொங்க ஆரம்பிச்சிருது. இந்த ஓனாயி அந்த குரங்க பிடிக்கிறேன்னு அந்த குரங்கோட கையை மட்டும் கடிக்கிறப்ப அந்த ஓனாயோட பல்லே துண்டாயிடுது. அவ்வளவுதான் இந்த குரங்கோட கதை முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா மூக்கு பொடப்பா இருக்கிற இந்த குரங்கு இந்த குட்டி குரங்க காப்பாத்திருது. இந்த குட்டி குரங்க பார்த்ததுமே இந்த பெரிய குரங்குக்கு ரொம்ப பிடிச்சு போனனால தன்னோட பிள்ளையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிக்குது. இந்த குட்டி குரங்கோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி குரங்குக்கு சின்ன வயசுலயே கையில அடிபட்டனால எல்லா மரங்கள்லயும் தாவி தாவி போக முடியாது. அது எல்லாத்துக்குமே இந்த பெரிய குரங்கு தான் ஹெல்ப் பண்ணுது. என்னதான் இந்த குரங்குக்கு உடல்ல பலம் இல்லனாலும் ஒரு புத்திசாலியான குரங்கு. படுக்கிற இடத்துலயே மேல இலைகளா வச்சு ஃபேன் ரெடி பண்றதும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வர மிஷினா வேற கண்டுபிடிச்சிருக்கு. இப்படின்னா இருக்கும் போது அந்த காட்டுல இருக்கிற எல்லா குரங்கும் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அப்ப அந்த பால் வந்து ஒரு மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஓட்டையில சிக்கிக்குது. அப்ப அந்த பாலை எப்படி எடுக்கிறதுன்னு அங்க இருக்கிற எல்லா குரங்குமே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்ப இவன் தான் அந்த இடத்துக்கு போய் ஒரு குச்சியை வச்சு அந்த பாலை அசால்ட்டா எடுத்துருவான். இதனா பாக்குற சுத்தி இருக்கிற எல்லா குரங்கும் இவனை ரொம்ப ஆச்சரியமா பாக்குது.